மூச்சினிலே கலந்திருப்பாள் தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் வந்தா பேசக்கூடாது சொல்லுங்க. காதல் பட்ட பாவத்தால் காயம் பட்ட இதயங்களே உங்கள் கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே பொன்னான மனசு பூவான மனசு என்ன மருந்துக்கு பாடிக்கிறேன் எப்போ வந்தா? 4 மாசம் ஆச்சு நான் போய் இப்போதான் எனக்கு தெரியும் எப்போ வந்தேன்னு இப்பதான் வந்தேன். இப்போ வந்தா காட்டு போனியா சிங்கத்தை பாத்தியா? சிங்கத்தையா? இல்ல பாத்தியான்னு பாக்கலையா? என்னதா சிங்கத்தை பார்த்தேன், வேட்டையாடினேன். சட்டி போட்டுங்கதா இல்லையா? சிங்கமாடா சட்டி போடும். ஏங்க 6 வருஷத்துக்கு முன்ன போனா ஒரு சிங்கம் என்ன பார்த்து பதார்ல பூந்துக்கிச்சு. ஏன்பா? வெளியே வானா நான் வரமாட்டேன் போடா, எனக்கு அசிங்கமா இருக்குதுடான்ச்சு. ஏன்னு கேட்ட ஜட்டி இல்லடாந்து. அந்த சிங்கம் ஒண்ணு கடிக்காத விட்டுச்சா? வயசான சிங்கம் பல்லு ஒண்ணு கூட இல்ல. இல்லைன்னா நான் அங்க நிக்கிறேன் நானு. சரி பரவாயில்ல இருக்கிட்டான். அம்மா உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. நீ போய் 4 மாசம் ஆச்சுல்ல, கோபத்தை கூடு. வசந்தரா வாடி வலியா? ஐயோ நானு என் பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன். சரி விடு, யார் பொண்டாட்டி நான் விடு. சந்தில சிந்து பாய்கிறாய். அதேதான். வசந்தரா மாமா மன்னர் வந்திருக்கிறார், சிப்பாய் வந்திருக்கிறார், வேலைக்காரன் ஆயிருக்கிறேன், மிருதங்காரர் இருக்கிறார், பெட்டிக்காரர் இருக்கிறார். இந்த டபரா சேட்டுக்காரர் எதிர் போய் உக்காந்தீங்க. பாமா மின்னல் பறக்கும் பந்து பறக்கும், அது மேலும் கீயும் பறக்கும். பறக்கும் பந்து பறக்கும், அது நானே கோபத்துல இருக்கிறேன். இழைக்கிறார் பாட்டை. என்ன என்ன வசந்தரா? ஆமா இவருமா பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா வராங்க, இரு வராங்க. மெல்ல நட மெல்ல நடமே உந்தன் சின்ன வீடு இங்கு நோகும். என்ன ஒன்னும் இல்லை, சும்மா மட்டும் பொழுதா? சரி, உங்களுக்கு இங்க வேலை இல்லை இப்போ? தெரியாதுமா, தெரியும். 4 மாசம் போத்து வந்துக்கிறேன். உடம்பு சூடு அனல் இங்க அடிக்குது. நான் ஆன்சு பாரு என்ன. ஐயோ ஆன்சா கசிங்கிறா ஒரு விறுவிறுப்பு. விறுவிறுப்பு அங்கதான் வருமா? சரி சரி நான் போய் வரேன். சூட்டை கோணி வட்டா வேலை இல்லைங்க. தெரியும் எனக்கு, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு முதல்ல சூட்டை கோரி. எனக்கு கூட உன் பிரச்சனை தான். என்ன? ஆமா, சித்திரை மாசம் வரப்போகுது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கூல்ல லீவ் விட்டுறாங்க, உள்ளே இருக்குதுங்க பசங்க. போக்குவரத்துக்கு வெளியே. ஆமா ஆமா, ஆனா துட்டு தான் செலவாகுது எனக்கு. அப்பப்போ கடைக்கு அனுப்புறதுக்கு. மாத்தி வச்சிருக்கேன். சரியா நீ என்னப்பா கழிவு தையா? நான் எப்போ அழைக்கிறதோ அப்போ தான் போதும். சரிங்க அம்மா. வசந்தரா செல்லம், வசந்தரா வைத்து போயிட்டேன். போன இடம் வந்தா ஒரு பொண்டாட்டி எத்தனை நாளைக்குப்பா மன கட்டிக்கிட்டு சந்திரசேகர் மாமா கட்டிட்டு இருக்கலாம். மன கட்டிக்க பேர்ல கேட்டு வச்சியா? நான் கூட ஒரு வயசா தான் இருக்கேன் நினைச்சுமா. உண்மையாவும் கட்டிட்டு கூட இருந்திருக்கலாம். போன இடம் வந்த இடம் 4 மாசம் ஆச்சு. ஒரு பொண்டாட்டி என்ன பண்ற ஏது பண்றா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் 4 மாசமா மாறி அதில் நடக்கிறேன். நான் வந்து விட்டேனே, நீ போக மாட்டேன். போங்க, நான் எனக்கு புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுன்றேனா இல்லைன்னா நகநாட்டு எடுத்து கொடுன்றேனா? அதெல்லாம் அடக்கி வச்சிருக்க. அடக்குவேன். ஓ அவசரப்பட்டு அடிச்சுட்டு போறோமா? 4 மாசம் போது வந்துக்கிறாரு. அவர் அடிக்கலாம், நான் அடிச்சிடும் ஒரே அடி. இங்க வாயா, சைடுல வாயா. ஏன்னு தங்கம் சைடுயா? ஏய் வாடிங்க. இருடா இருடா இங்க வாமா. செல்லமா போடுறா. பாவுகாரக்கார சுந்தரமூர்த்தி.
இனி எந்நாட்டுக்கு பொன்னாட வாழ்ந்து வரக்கூடிய இனி மாவு கடைக்காரர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் மாவு கடைக்காரரா ஐயா அவர்கள் எங்கள் குறும்பு ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் நகைச்சுவை நாயகன் முருகன் அண்ணன் அவர்களை பாராட்டி துட்டு ஆத்தலாம் கூட பரவாயில்ல அண்ணன் சொல்லாத தொடப்ப கல்யாணி அண்ணன் தான் நீ எனக்கு பிடிக்காது தம்பி அவர்களை பாராட்டி தம்பி முடியாது மாமா இந்த நாய் ஒன்று சுத்தி கிடக்குது அந்த மாதிரி ஓன்ற மாதிரி அப்படி தம்பி பாராட்டி ஐயா கொடுத்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். எதுல விட்டுனானு பேடா அப்படி வாய்ஸ் குறைஞ்சிட்டு அப்படி பார்த்தோன்னே சுந்தரமூர்த்தி அங்கிள் தானே அதுதான் ஆனா என்னத்தான் தலை ஏமா என்ன மாமன் தொண்டை நடித்தோண்டு குடும்பம் கரெக்டான்டா பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிடக்குறாமா ஒரு பொண்டாட்டி எப்படிலாம் வாழ வைக்கலாம்? இந்த ஆள் விட்டுட்டு ஓடிடுறாரு. நான் வாழ வைக்கதானே உன்னை கட்டின்னு வந்தேன். ஐயோ வாழ வச்சுட்டாலும் இதுக்கார போக மாட்டியே? போக மாட்டேன். நம்ம டூ இட் நடக்கல. சத்தியம் எனக்கு யார் நடக்குதா? சத்தியம் பண்ணுங்க மாமா. இனிமே போக மாட்டேன். அம்மா மேல சத்தியம் பண்ணு. எங்க அம்மா மேல சத்தியமா போக மாட்டேன். சரி கொஞ்சம் சரியா? நல்ல 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 இவ்வளவுதான் சிரிப்பேன். சரி தேங்க்ஸ். உன் நட அழகும் இட அழகும் என் மனதை கவர்ந்துவிட்டது. உண்மையாவா? உன்னை விட்டு பிரிவதற்கு மனம் வரவில்லை. வசந்தரா, என்னங்க? நாம் இருவரும் பிரிவு என்பதே வரக்கூடாது. ஆமா. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்டிப்பா. வசந்தரா, என்னமே மறந்து என்ன? ஓ அன்பான வார்த்தை. சரி விடு. கூப்பிடக்கூடாது உங்களை நானு. கூப்பிடலாம். சொல்றேன். சொல்றாவா? சொல்லுங்க. ஏன் எதற்காக? என்ன காக? வசந்தரா, மறந்தே விட்டேனே. என்னங்க? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யார கேட்ட? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யாரு? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? குமரிட்டியா? ஐயோ இப்படி ஐந்து ஓடுறாங்களே. இல்ல பாலி நான் என்ன பண்ண? அந்த பால் எடுத்து ஈஸ்வரனுக்கு ஊத்துது. அது ரொம்ப நேரமா ஊத்தி கிடக்குது. ஊத்துடா நாகதேவா ஊத்துறா. அதே பாரு எதுக்கு ஊத்துறான் பார். எவ்வளவு நேரம் ஊத்துறான் பார். கட் அவுட்ல கத்து சொல்றீங்க. இப்ப எடுக்கிறான் பார். பால் எடுக்கிறான் பார். ஊத்துறான் பார். எங்கப்பா பால் எடுக்கிறான் பார். பால் இப்ப நான் எடுக்கிறேன் பாக்குறியா? அம்மா ஏன் அம்மா எழுது கொண்டு இருக்கிறாய்? நான் எப்படி சொல்லுவேன்? வாயில தான் சொல்லணும். நான் எந்த நேரத்துல போறதாலும் காலையில 9 மணி 9 ஆவாரம் 9 வருஷம் டெய்லி எழுதி வச்சுக்கிறேம்மா. ஏன் அந்த நம்பரு? ஆமா ராசியான நம்பர். இன்னைக்கு நான் போறத இடமும் சரியில்லடா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போன ஞாயிற்றுக்கிழமை போன கலியாஜி ஆயிடுச்சுமா. ஏன் யாரும் பெருக்கல லீவுல நின்ட்டாங்க ஓட்ட. பிறந்த இடம்னா நான் பிறந்தது ஹாஸ்பிட்டல் தான். ஆனா பிறந்த இடம்னா பெத்தவங்க வீட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் யாருக்கிட்ட என் குறையும் நானும் சொல்லுவேன். யாருக்கிட்ட ஒன்னாலும் சொல்லாமா? எனக்கு யாரு இருக்கா? நான் இல்லையா? என்னத்துக்கா? உக்காருங்க. சும்மா தான் சொன்னேன்.
நான் நீ குடும்பத்தின்னு பேசுறீங்க என்ன அப்பப்போ 4 மாசம் ஓடி போடுறா நீ ஒரு நாள் வந்து தங்கத்துல நீ என்ன பண்ண போறீங்க அது என் கடமை தரலாம் பண்ணு போற அதான் வேற ஒண்ணும் கிடையாது விளக்கு என்ன வெளுக்காதா நான் தான் அம்மாவை பாத்துங்கிறேன் தெரியுமா என்னத பாத்துக்கறா பாத்துக்காம சோப் போட்டு கொடுத்தேன் நான் தான் என்ன சோப் போட்டுறா இல்லங்க உதவாங்க அது போய் நெட்டின்னு போய் நீ வேற சோப் போட்டுக்கிட்டானா என்ன சோப் போட்டான் அவனை கேளு அம்மாம் சோப்பு என்ன சோப் போட்டு அம்மான் சோப் அம்மாம் சோப்பு தாங்க நான் பாத்ரூம் குள்ள இருந்தேன் அவன் வெளிய இருந்து தூக்கி போட்டான் அதான் அதிகம் கோபப்படுறான் சந்தேகப்பட்டான் உனக்கு சந்தேகம் எல்லாம் படாதா உக்காருங்க அங்க நான் சொல்லுறேன் பண்ணக்கூடாது எனக்கு பிடிக்காது ஏன் ஆமா வெக்கத்தை பாருப்பா